Hello friends, welcome back to our channel. என் கனவு கண்மணி, நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மட்டன் மூளை எப்படி செய்யறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆல்ரெடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம மட்டன் மூளை எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மட்டன் ஷாப்ல இருந்து மூளை மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அது இந்த மாதிரியில தான் இருக்கும். உள்ள ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து அது லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதில் லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். மூளை வந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளவே வந்து நல்லா பாயில் ஆகிடும். பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் அது கிடைக்கும். இது மாதிரி ஆனதும் அதை இறக்கி கீழே வச்சுட்டு அதே ஸ்டவ்ல இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சு தேவையான அளவு, பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் விடணும். தேவையான அளவு ஆயில் விட்டதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 10ல இருந்து 15 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாவையும் 2 கீறி வச்சுக்கணும். கொஞ்சமா கருவேப்பிலை, இது 3ஐயும் அந்த ஆயில்ல விட்டு நல்லா வதக்கணும். இந்த டிஷ் செய்யறதுக்கு 15 நிமிஷமே போதுமா இருக்கும். கடகடன் ரெடி ஆயிடும். இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எக் பொடி மாஸ் மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். அதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் நான் வந்து மிளகாய் பொடி போட போகிறேன். அது நார்மலாக நம்ம வீட்டில் குழம்புக்கு அரைச்சி வச்ச மிளகாய் பொடி தான். அதில் மிளகாய் தனியாக 2 சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கணும். நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். குழந்தைங்கலாம் சாப்பிட்றாங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைனலாக இதில் நம்ம பெப்பர் பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு காரப்பொடி நம்ம போடணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மூளை, அந்த மூளையை அந்த தண்ணியோட இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா அந்த கரண்டிலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கணும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி நல்லா சுண்டிடும். நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இந்த டிஷ்க்கு ஆக்சுவலாக மிளகாய் தூளை கம்மி பண்ணி பெப்பர் தூள் நிறைய ஆட் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெப்பர் நல்லா ஃபுல் கிரேவிலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுடணும். இப்போ நமக்கு மட்டன் பிரைன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி எக் பொடி மாஸ் மாதிரி தான் இது இருக்கும். இது சப்பாத்தி, தோசை அது மாதிரி ஐட்டங்களுக்கும் தொட்டு சாப்பிடலாம், இல்லை சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரான மட்டன் பிரைன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். இதுவும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் பிரைன் கிரேவி ரெடி. இதே மாதிரி இன்னொரு குவிக் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.